சென்னை விமான நிலையத்திலிருந்து கூலிப்படம் படப்பிடிப்பிற்காக தாய்லாந்து சென்ற நிலையில சென்னை விமான நிலையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்காரு. அப்பொழுது பேசிய அவர், கூலி திரைப்படத்துல 70% பணிகள் முடிவடைந்துள்ளதாகவும் வர 13ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்குமே படப்பிடிப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிச்சிருக்காரு. அரசியல் தொடர்பான கேள்விகளை கேட்கும் பொழுது தற்போது அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு. அது சம்பந்தமாக பல அரசியல் கட்சி தலைவர்களுமே அவங்களுடைய கருத்தை முன் வச்சிருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் பொதுஜன மக்களுமே அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிற நிலையில அண்மையில கூட பாத்தீங்கன்னா தவேக கட்சியுடைய தளபதி விஜய் அவர்கள் கூட இந்த விஷயத்தை எதிர்த்து கண்டனம் தெரிவித்திருந்தாரு. தளபதி விஜய் அவர்களை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது தொடர்பாக நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடம் ஏர்போர்ட்ல அந்த கேள்வியை கேட்கப்பட்டது. அதற்கு பாத்தீங்கன்னா என்னிடம் அரசியல் சம்பந்தமான கேள்விகளை கேட்க வேண்டாம்னு பல முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசியிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவர் முகம் சுழித்த அந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி விமான நிலையத்துல திருவண்ணாமலை நிலச்சரிவு குறித்து ரஜினி சாரிடம் கேட்டபொழுது, அப்படியா, எப்போது நடந்தது அப்படின்னு கேட்டாரு. அந்த சம்பவமே ஒரு பெரும் விமர்சனங்களுக்கு உள்ளாச்சு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செய்தியாளர்களை தவிர்த்துட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.